நாங்கள் சண்டே தடா போயிருந்தோம், தடா வாட்டர் ஃபால்ஸு. ஸோ எப்படி போகலாம், ட்ராவல் டைமிங்கு, சேஃப்டி எப்படி இருக்குது, ஃபுட்டு அங்கே எப்படி இருக்குது, நடந்து போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், உள்ளே என்னென்ன இருக்குது, ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கா, எல்லாமே ட்ரெஸ் சேஞ்ச் ரூம்ஸ் இருக்கா, எல்லாமே க்ளீனாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் மார்னிங் வீட்டிலேருந்து ஒரு 7:40 இருக்கும், அப்போ தான் கிளம்பணும். ஸ்நாக்ஸு ஷூலாம் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் இங்கேருந்து வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர்ஸ் தான் போட்டோம், ஆனால் ஷூ அங்கே ட்ரெக்கிங் நடக்கணும் கொஞ்சம் தூரம் அப்படின்னு ஷூலாம் எடுத்துக்கிட்டோம். என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டும் வந்துட்டாங்க கரெக்டாக டைமிங்க்கு. ஸோ நாங்கள் 4 பேர் கிளம்பியிருந்தோம். என் ஹஸ்பண்டு, நான், அவங்க ஒய்ஃபு, அவர் ஃப்ரெண்டு 4 பேர் போயிருந்தோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா டிஃபன் சென்டர், பாலாஜி டிஃபன் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பில் நிறுத்தணும். ஒரு 1 hour ட்ராவல் பண்ணிட்டு தான் அங்கே என்னென்ன சாப்பிட்டோன்னா தோசை, முட்டை தோசை, சிக்கன் கிரேவி, இட்லி, பூரி எல்லாமே இருக்குது. டிஃபனு எல்லாமே சாப்பிட்டோம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தது. எங்கள் 4 பேருக்கு ஒரு 450 தான் ஆச்சு. நாங்கள் நல்லா சாப்பிட்டோம். மார்னிங் வீட்டில் எதுவுமே செய்யலை. இன்னும் ஒரு 1 hourல நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஆல்ரெடி தடா வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் தான் இது. என்ட்ரன்ஸ் உள்ளே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து நம்ம டிக்கெட் எல்லாமே வாங்கிக்கணும். உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா 2 சைடுமே வாட்டர் இருந்தது ஃபுல்லாகவே. அதுவே பார்க்க நல்லா இருந்தது. அப்படியே அங்கேருந்து போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டோம். பார்க்கிங்க்கும் இங்கே டிக்கெட் வாங்கிடணும். ஸோ பார்க்கிங்க்கு வந்து 2 வீலருக்குலாம் 50, 4 வீலருக்குலாம் 300, பர் பர்சனுக்கு வந்து 50 ருபீஸு. எங்கள் 4 பேருக்கு மொத்தம் பார்க்கிங்கோடு சேர்த்து 500 சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கவர் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம், ஸ்நாக்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். ஸோ அதெல்லாம் அவங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ரீஃபண்டபிள் தான் சொல்லியிருந்தாங்க. 10 பொருள் இந்த கவுண்ட் பண்ணி அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அந்த கவருக்கு ஒரு 1 சொல்லிட்டு 11, மொத்தம் 11 பொருள்னு சொல்லிட்டு அதில் ஸ்டிக்கர் ஒட்டிகிட்டு இருந்தாங்க. ரீஃபண்டபிள் வரும்போது நீங்கள் கொடுத்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க. அந்த கவர்ஸ்லாம் காமிச்சு நம்ம சாப்பிட்டாலும் அந்த கவரை காட்டணும் அவங்கக்கிட்ட. அப்படியே மூங்கில் தோட்டம் வந்தது. நம்ம பார்த்திங்கன்னா அங்கே டிக்கெட் எடுத்து உள்ளே போகிறதுக்கு வந்து ஒரு 6 to 7 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போகணும் தாராளமாகவே. ஸோ போகிற வழியில் இங்கே ஃபோட்டோஸ்லாம் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலான்னு போனோம். இடம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் கூட பண்ணுறாங்களாம். அதுக்கும் இங்கே வந்து உள்ளே வந்து சார்ஜ் பண்ணி அனுப்புகிறாங்க, கேமராவுக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கெலாம். ஸோ நாங்களும் கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எடுத்தோம். அப்படியே அங்கே போயிட்டு ரொம்ப க்ரீனாக சூப்பராக இருந்தது இந்த இடம். பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் போயிட்டு ஒரு 4-5 ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். பார்த்திங்கன்னா இடத்த நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் கவர்ஸு, பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எதுவுமே போட விடாமல் குப்பை முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் க்ளீனாக வச்சுக்கணும் அங்கே போயிட்டு. அதுக்காக தான் முன்னாடி சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் கூட எதுக்கு இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினச்சோம். பட் வந்து அதுக்கப்புறமேட்டு தான் எங்களுக்கே தோணுச்சு, ஆமாம் நம்ம ஒரு 100 ருபீஸ் கொடுத்து அதை வாங்கிறதுக்காகவே அந்த குப்பை எதுவுமே போடாமல் ரிட்டர்ன் அவங்கக்கிட்ட வந்து காமிச்சிட்டு அதை வாங்கிட்டு போவோம் அப்படின்றது நல்ல ஐடியா தான் இது. ஸோ நல்லா க்ளீனாக அங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க. நாங்கள் கார்லேயே வந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. நிறைய பேர் ட்ரெயினில், பைக்லலாம் நிறைய பேர் வராங்க. நாங்களும் ஃபஸ்ட்டு பைக்கில் வரலான்னு தான் நினச்சோம். ஸோ 6 மந்த்துக்கு பிஃபோர் தான் என் ஹஸ்பண்டுக்கு வந்து கையில் ஆக்சிடெண்ட் ஆகி கை எலும்பு உடஞ்சிது. ஸோ ஆப்ரேஷன் பண்ணதுனால அவரால் அவ்வளோ தூரம் ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கார்லேயே வந்துடலாம், சரி 4 பேரும் ஒன்றா வந்துடலான்னு இப்படி வந்துட்டோம். நாங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ட்ரெயின்லேயும் வராங்க. ட்ரெயின்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இங்கே வரத்துக்கு 30 கிலோமீட்டர்ஸ் கிட்ட காட்டுது. பர் ஹெட்டுக்கு வந்து ஆட்டோ சார்ஜ் பண்ணுறாங்க 150. அதான் ஷேர் ஆட்டோ தான். 10 பேர் 12 பேருக்கு ஏற்ற மாதிரி தான் அது சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபேமிலியாக நம்ம ஒரு 6-7 பேர் வந்தோம்னா 1500 கேட்குறாங்க இங்கே கூட்டிகிட்டு வந்து விடுறதுக்கு. அதுக்கு வந்து 2 வீலர்லேயும் நம்ம வந்துடலாம். இந்த மாதிரி கேப் புக் பண்ணியோ இல்லை ஓன் டிரான்ஸ்போர்ட் இருந்தால் அந்த மாதிரியும் வரலாம். உங்களோட கம்ஃபர்ட் பொறுத்து தான் எல்லாமே. இடம்லாம் நல்லா க்ளீனாக இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி இங்கே சுத்தமாக வச்சுட்டு போகணும். இங்கே டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் வாங்கி உள்ளே வந்து 6 to 7 கிலோமீட்டர் நம்ம போகிற மாதிரி தான் வருது ஆஃப் ரோட்டில். ஸோ நல்லா இருந்தது ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு. ஃபுல்லாகவே நல்லா பச்சை பசேன்னு இருந்தது, ரொம்ப அமைதியாக இருந்தது. இதுக்கப்புறம் போயிட்டு தான் நம்ம ட்ரெக்கிங் மாதிரி போகிறோம். ஸோ எல்லோரும் ஷூ போட்டுக்கிட்டோம், ஏன்னா ஷூ தான் பெஸ்ட்டு ட்ரெக்கிங்காக. அதே மாதிரி நிறைய குரங்கெல்லாம் இருக்குது இங்கே. நம்ம ஃபுட்டெல்லாம் எதனா எடுத்துகிட்டு வந்திங்கன்னா சேஃப்டியாக நம்ம வச்சுக்கணும். அப்புறம் சிட்டிங்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நிறைய ஏரியா இருக்குது, அங்கங்கே போட்டு வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸில். இதுதான் உள்ளே ஃபஸ்ட்டு என்டர் ஆனோடனே தண்ணினா பார்த்திங்கன்னா இதுதான். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம பார்க்கிங்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இது. இங்கே வந்திங்கன்னா இந்த பிரிட்ஜ் மேலே ஏறி தான் நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வரும். நாங்கள் ஃபுல்லாக எட்ஜ் வரைக்கும் போகலான்னு தான் பிளான் பண்ணிட்டு வந்தது. ஆனால் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தாங்க உள்ளே வந்து மேலே விடலை, கொஞ்சம் தூரம் தான் விடுறாங்க, அலோவ் பண்ணுறாங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. வீக்கெண்ட்னால நிறைய க்ரௌட் வேறு வருது.
இங்கே மீன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்கவே நல்லா இருந்தது இந்த இடமே என்ட்ரிலேயே. நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் இங்கே எடுத்துகிட்டு அப்படியே நின்று பார்த்துட்டு இருந்தோம். என்ட்ரியே நல்லாயிருக்கு, ரொம்ப அமைதியாக இருந்தது இடமே. நிறைய ஃபேமிலி வீக்கெண்ட்ஸில் வர்றது தான் ரொம்ப பெஸ்ட்டு. நிறைய ஃபேமிலி வீக்கெண்டில் தான் வராங்க. நிறைய பேர் ஆல்ரெடி வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் போகும்போது ஆப்போசிட்லேயும் வந்துட்டு இருந்தாங்க. எங்கள் கூடவும் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. வீக்கெண்டு தான் பெஸ்ட்டு. வீக் டேஸில் வந்துடாதீங்க ஃபேமிலி யாரும், கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இங்கே. நாங்கள் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து வந்து இங்கே ஒரு குடில் மாதிரி பார்த்தோம், ஒரு ஹண்ட்டு மாதிரி. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம், ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து வந்ததுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம், ஒரு 5 மினிட்ஸு. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிவிட்டோம். இங்கேருந்து ஒரு ½ கிலோமீட்டர் ஆகும் அந்த ஸ்விம்மிங் பூல் ஏரியாவுக்கு போகிறதுக்கு. ஆல்ரெடி இங்கே 11:35 ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு 5 மினிட்ஸில் நாங்கள் இங்கே ரீச் ஆகிட்டோம். ஃபுல்லாக ஸ்விம்மிங் பூல் ஏரியா தான். இங்கே பார்க்க நல்லா இருந்தது, கொஞ்சம் காலியாக தான் இருந்தது. நாங்கள் பார்க்கும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இங்கே வந்துடுறாங்க மோஸ்ட்லி. நாங்கள் இன்னும் இங்கேருந்து இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் போகணுன்னு சொல்லியிருந்தாங்க, அடுத்த அதாவது கொஞ்சம் இது தண்ணி இருக்க ஏரியாவுக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக சொன்ன பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர்ஸ். அங்கே போகும்போது இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாத் மாதிரி தனித்தனியாக போட்டிருந்தாங்க நிறைய. நாங்கள் போய் பார்த்தோம், பார்த்தீங்கன்னா அங்கேயும் தனியாக வந்து ப்ரைவேட் பிளேஸில் நிறைய பேர் குளிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸு காலேஜ்லேருந்து வரவங்க அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி நாங்களும் 2-3 பேர் 2-3 பிளேஸ் பார்த்துட்டு, இல்லை நம்ம மேலே வரைக்கும் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். கடைசி ஆப்போசிட்டில் வரவங்க தான் சொல்லியிருந்தாங்க மேலே அலோவ் பண்ணலை, நீங்கள் இங்கேயே குளிங்கன்னு சொல்லிட்டு ஃபைனலாக நாங்கள் இங்கே வந்தோம். இங்கே வந்து 3.5 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துருச்சு. ஸோ ஃபைனலாக இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour போய் இருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்து இந்த ஸ்விம்மிங் பூல் ஏரியாக்கே வந்துட்டோம். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கல் ரொம்ப பெருசாக வழுக்கி எனக்கு ஆல்ரெடி காலில் லைட்டாக அடிபட்டுச்சு நெகத்தில். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour இருந்துட்டு கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க தான் இங்கே வர்றது சேஃப்டி. நம்மள மாதிரி ஆட்கள்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு தான். எனக்கு ரொம்ப வந்து வழுக்குது, கால் வைக்கவே முடியல. நான் இங்கே இறங்கவே இல்லை, இவங்க 3 பேர் மட்டும் போகிறேன்னிட்டாங்க. ஏன்னா இது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது பார்க்கவே. ஸோ கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக கூட்டிகிட்டு வாங்க. வயசானவங்களாம் வரவே வராதிங்க, நான் அதான் சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ தூரம்லாம் நடக்க முடியாது. பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கிட்ட கொடுத்துட்டு வந்தால் நம்ம தான் பார்த்துக்கணும் சேஃப்டியாக. கூட்டிகிட்டு வரலான்னா நம்ம தான் சேஃப்டியாக பார்த்துக்கணும். நான் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவங்களாம் தான் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹஸ்பண்டும் நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. அவங்க 2 பேர் தான் குளிச்சுட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் தெரியும். ஸோ அவருக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர் நல்லா என்ஜாய் பண்ணார். வந்தவங்க 2 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பட் கொஞ்சம் வந்து காலெல்லாம் வழுக்குது, கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்தது எங்களை பொறுத்த வரைக்கும். எங்களுக்கு நிறைய பாய்ஸ்லாம் வந்து விளையாடிட்டாங்க. அதான் ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப நல்ல பிளேஸு, நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியாக வரணுன்னா எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தொலைவு வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்குது, இங்கே வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். கப்பலாக வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். இதோ நல்லா ஸ்விம்மிங் தெரிஞ்சாவோ ஓகே தான். இதுக்கப்புறம் போதும்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு பசிக்க ஆரம்பிச்சிச்சு, கிளம்பிட்டோம் நாங்கள். இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் இங்கே ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே இருக்குது. அதே மாதிரி நம்ம பார்க்கிங் கிட்டே போகும்போது அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நாங்கள் கார்லேயே ட்ரெஸ்லாம் வச்சுட்டு வந்திருந்தோம். ஸோ அங்கே போய் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். நீங்கள் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு வந்தோம் சாப்பிட்லாம். பட் மங்கி இருக்குது, கொஞ்சம் சேஃப்டியாக என்னென்னா நீங்கள் வீட்டில் சாப்பிட்டு வரதோ இல்லைனா பார்க்கிங்கில் சாப்பிட்றதா பெட்டர் நான் சொல்லுவேன். அங்கேயும் இருக்குது தான், பட் காருக்குள்ளே உட்காந்து சாப்பிடும்போது கொஞ்சம் சேஃப்டி தான். நாங்கள் இனிமேல் ஹோட்டலில் போய் தான் சாப்பிட்ணும். இப்போ இங்கேயே 3 கிட்ட ஆகிடுச்சு. நாங்கள் இங்கேருந்து கிளம்பும்போது வரும்போது லாஸ்ட்டாக நாங்கள் இதிலே நடந்து வந்துடும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து பிரிட்ஜ் மேலே வந்துவிட்டோம். ஏன்னா வழுக்குதுன்னும் போது கொஞ்சம் ரிஸ்கி பிளேஸுன்றதுனால நாங்கள் வரலை. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது, ஓகே தான். ரொம்ப நீட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓகே தான். நம்ம தான் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். அதேமாரி மீன்லாம் கூட கடிக்குது அங்கங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, என் ஹஸ்பண்ட் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல பிளேஸ் தான். 1 டேக்கு வந்து நல்ல ஒரு தடை வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். பட் கப்பலாக ஸ்விம்மிங் தெரிஞ்சிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். நாங்கள் வந்து ஒரு 1 hour ட்ராவல் பண்ணிட்டு வந்து தான் இங்கே ஒரு தாபா பார்த்தோம். 4 o'clock இருக்கும். ஸோ ஹண்ட்டு மாதிரி இருந்தது, கட்டிலும் போட்டிருந்தாங்க. இதில் போகலாமா அதில் போகலாமான்னு கன்ஃபியூஸ் ஆகி ஹண்ட்டிலே நாங்கள் உட்காந்துட்டோம். கொஞ்சம் சிம்பிளாக தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரோட்டி தான் இருந்தது அவங்கக்கிட்ட. அது பஞ்சாபி சிக்கன் வாங்கியிருந்தோம். அப்புறம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் இதான் வாங்கியிருந்தோம். ரோட்டி பார்த்திங்கன்னா ஒரு 15-20 ரொட்டி வாங்கியிருந்தோம். சாப்பிட்டுட்டு கடைசியாக என் ஹஸ்பண்ட் இங்கே தூங்கிடுறேன்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எழுப்பி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபுட்டு நீங்கள் கொண்டு போய் அங்கே சாப்பிட்றது தான் பெட்டர், இல்லைனா கொஞ்சம் கஷ்டம் இங்கே அங்கே நம்ம தேடி சாப்பிட்றது. பரவாயில்ல, இந்த டே நல்ல டேவாக இருந்தது. அடுத்தது எங்கே